இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, முன்னோர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதோடு மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், புதிதாக ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்க போகிறீங்க அப்படின்னா ஜோதிடம் பார்க்கணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக அந்த மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராசியிலேயே அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் முடித்த கையோடு புது வீட்டுக்கு போகக்கூட ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா 12 ராசியிலே இந்த மீன ராசி என்பவர்களை சொல்லலாம். மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு பெரும்பாலும் அமையும். ஊரே மெச்சுற மாதிரி கல்யாணம் பண்ணி புது வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி. கல்யாணம் முடித்த கையோடு புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு சிலருக்கு இது கட்டாயம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மத்திய வயதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்களை இந்த மீனராசி என்பவர்கள் ஆகக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி. ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க 2 வீடு தள்ளியாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குப்பை குளமோ அது ஒரு கடையோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பாலடைஞ்ச வீடுகள் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2 வீடு தள்ளியாவது இருக்கும். அதே மாதிரி இவங்க சுற்றி ஏதாவது ஒரு பக்கத்துலேயோ அல்லது கொஞ்சம் அந்த மாதிரி குப்பை கிடங்குகளோ அல்லது ஏதாவது பாலடைஞ்ச பழைய வீடுகளோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனாலே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் ஒரு இயற்கையான இடத்துல நம்மளுடைய வீடு அமைந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்க. நல்ல ஒரு அடர்ந்த காட்டில் நம்ம வீடு மட்டும் தனியாக இயற்கையோடு சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஒரு 39 வயதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லா அமைப்பும் உங்களுக்கு கூடி வரும். ஒரு 51, 54, 55 வயசுக்கெல்லாம் 1க்கு 2 வீடு கட்டக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். குரு தசை இவங்களுக்கு நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். மன்னர் ராஜாக்கள் ஆகக்கூடிய ஒரு தியாகிகள் இவங்களுடைய தெருவோட பெயராக இருக்கும், அல்லது அவங்க தியாகிகள் பக்கத்து தெருவிலையாவது வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் இவங்க வீட்டு பக்கத்துலேயோ அல்லது எதிர்ப்பால் இருக்கிற வீட்டுக்காரங்க ஒரு வக்கீலாவோ ஒரு லாயராகவோ ஒரு நீதிபதியாகவோ ஒரு ஆசிரியராகவோ இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யலாம். குறிப்பாக மற்ற அமாவாசைகள்லாம் 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுக்கு மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்க முடியும். ஆனால் அந்த மகாலயபட்ச அமாவாசையில் தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், நண்பர்கள், உறவினர்கள், குருமார்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். அவங்கள மனதார நினச்சிக்கிட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். அதன் மூலிமா அவங்களுடைய ஆசி பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இதை எல்லா நாளும் செய்யலாமா அப்படின்னு பார்த்தா மற்ற 12 அமாவாசைகளை விட இந்த புரட்டாசி அமாவாசையில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். 14 நாளுமே குறிப்பாக ஆவணி மாத பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 14 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாட்கள். அப்படி 14 நாளும் கொடுக்க முடியாதவங்க, ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும். இந்த 14 நாளும் கொடுக்க முடியாதவங்க மகாலயபட்ச அமாவாசை அன்றைக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். அப்படி ஆற்றங்கரையிலையோ புண்ணிய நதிக்கரையிலையோ போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே கூட எள்ளு தண்ணி அரைச்சி முன்னோர்களை நினச்சிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுடைய ஆசி ஓரளவுக்கு கிடைக்கும். சரி வாங்க, நம்மளுடைய
மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது, கலசரஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். இந்த மாதிரி கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே ஒரு சாதகமான நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா வகையிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. வாக்குவமையில் ஈடுபட்டிங்கன்னா கூட அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்களாம் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமையான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய திறமையும் இந்த காலகட்டத்தில் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் படிப்படியாக அதிகரிக்கும். நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தற்காலிகமாக போனவங்களுக்கு பணி நிரந்தரம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மீனராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. அக்டோபர் 7 வரை குரு சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால அலைச்சலும் உழைப்பும் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவருடைய பார்வை 8, 10, 12 ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால மறைந்திருந்தாவது உங்களுக்கு செல்வாக்கு கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விரைய செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் ஆகும். குறிப்பாக அக்டோபர் 8 முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு 9 மற்றும் 11ஆம் இடத்துல ராசியை பார்ப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால 7.5 சனியோட தாக்கம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஆத்மகாரகன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால ஒரு சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன இடமாற்றங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். செப்டம்பர் 29 முதல் புதன் மறைந்திருக்கிறதுனால புதன் நிறைய செல்வாக்கை உண்டு பண்ணுவார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்களில் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கைகூடி வரும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உடல்நல பாதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பார். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். போட்டியாளர்களுடைய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற புரட்டாசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாத தொடக்கத்தில் புதன் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் செப்டம்பர் 29 முதல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பணம்லாம் டக்குன்னு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்றோ ஒரு நாள் நீங்கள் போட்டிருந்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. ராசிநாதன் குருவோடைய பார்வை மாதம் முழுவதும்
உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அக்டோபர் 8 முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இதுவரை இருந்த போராட்ட நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாக இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் ஏழுமலையான வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே கைகூடி வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.